அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். திருக்குரான் அத்தியாயம் 2 வசனங்கள் 87 முதல் 90 வரை. மேலும் மூசாவிற்கு நிச்சயமாக வேதத்தை கொடுத்தோம். அவருக்கு பின் தொடர்ச்சியாக இறைத்தூதர்களை அனுப்பினோம். இன்னும் மரியமின் குமாரர் ஈசாவிற்கு தெளிவான அத்தாட்சிகளான ரூஹுல் குர்சி என்னும் பரிசுத்த ஆத்மாவை கொண்டு அவருக்கு வலுவூட்டினோம். உங்கள் மனம் விரும்பாததை நம் இறைத்தூதர்கள் உங்களிடம் கொண்டு வரும்போதெல்லாம் நீங்கள் கௌரவம் கொண்டு புறக்கணித்து வந்தீர்கள் அல்லவா? அதில் சிலரை நீங்கள் பொய்ப்பித்தீர்கள், சிலரை கொன்றுவிட்டீர்கள். இன்னும் அவர்கள் யூதர்கள் எங்களுடைய இதயங்கள் திரையிடப்பட்டுள்ளன என்று கூறுகிறார்கள். ஆனால் அவருடைய குபுர் என்னும் நிராகரிப்பின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். ஆகவே அவர்கள் சொற்பமாகவே ஈமான் கொள்வார்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய வேதத்தை மெய்ப்படுத்தக்கூடிய இந்த குரான் என்ற வேதம் அவர்களிடம் வந்தது. இந்த குரான் வருவதற்கு முன் காஃபிர்களை வெற்றி கொள்வதற்காக இந்த குரான் மூலமாகவே அல்லாஹ்விடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இவ்வாறே முன்பு அவர்கள் அறிந்து வைத்திருந்த வேதமானது அவர்களிடம் வந்தபோது அதை நிராகரிக்கிறார்கள். இப்படி நிராகரிப்போர் மீது அல்லாஹ்வின் சாபம் இருக்கிறது. தன் அடியார்களில் தான் நாடியவர் மீது தன் அருட்கொடையை அல்லாஹ் அருளியதற்காக பொறாமைப்பட்டு அல்லாஹ் அருளியதையே நிராகரித்து தங்கள் ஆத்மாக்களை விற்று அவர்கள் பெற்றுக்கொண்டது மிகவும் கெட்டதாகும். இதனால் அவர்கள் இறைவனுடைய கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். இத்தகைய காஃபிர்களுக்கு இழிவான வேதனை உண்டு.